Welcome to Joyful Channel. மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இலக்கு நோக்கிய பயணம். ஒரு நகரத்தின் அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் விவசாயக் குடும்பம். அப்பா வயல்களில் வேலை செய்து வந்தார், அம்மா வீட்டையும் சிறிய பண்ணையையும் பார்த்துக் கொண்டார். வாழ்க்கை எளிமையானதுதான், ஆனால் பொருளாதாரம் எப்போதுமே கடினமானதாக இருந்தது. குமார் பள்ளி நாட்களிலிருந்தே புத்திசாலி. எல்லா பாடத்தையும் விரும்பி படிப்பான். ஆசிரியர்கள் அவனை பாராட்டினாலும் அவன் மனதில் எப்போதும் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றும் வழியில் குடும்பத்தின் சூழ்நிலையான வறுமை தடை போடும் என்ற பயம் அவனுள் எப்போதும் இருந்தது. பள்ளி முடிந்ததும் குமார் பட்டணத்தில் உள்ள கல்லூரியில் சேர்ந்தான். அங்கு கணினி பொறியியல் படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஒருநாள் பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து தன் குடும்பத்தையும் கிராமத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதே அவனுடைய லட்சியமாக இருந்தது. கல்லூரி வாழ்க்கை எளிதாக இல்லை. குமார் விடுதியில் தங்கியிருந்தாலும் அப்பாவின் வருமானம் அவனுக்கு போதவில்லை. பிற நண்பர்களைப் போல சுலபமாக வாழ முடியவில்லை. சில நேரங்களில் உணவு செலவுக்கே கையில் பணம் இருக்காது. ஆனாலும் குமார் மனம் தளரவில்லை. அவன் இரவு நேரங்களில் ஆன்லைன் வேலைகளைத் தேடி சிறிய அளவிலான டேட்டா என்ட்ரி வேலைகளைச் செய்து அதனால் வரும் சிறு வருமானத்தைக் கொண்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தினான். அதே நேரத்தில் படிப்பிலும் சிறந்த மதிப்பெண் பெற உழைத்தான். ஒரு நாள் அவன் கல்லூரியில் ஹாக்கி போட்டி நடக்கிறது என்ற அறிவிப்பு வந்தது. அந்த போட்டியில் புதிய மென்பொருள் யோசனைகளை உருவாக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டனர். குமார் மிகவும் உற்சாகமடைந்தான். இதுவே தன் திறமையை உலகுக்கு காட்டும் வாய்ப்பு என்று நினைத்தான். அவன் 3 நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்தான். அனைவரும் இணைந்து வேலை செய்யத் தொடங்கினார்கள். குமார் தனது யோசனையை பகிர்ந்தான். விவசாயிகளுக்காக வானிலை தகவல் மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகளை மொபைல் ஆஸ் மூலம் அளிக்கும் திட்டம் அது. அனைவரும் திட்டத்தை பாராட்டினார்கள். ஆனாலும் வேலைக்கு வந்தபோது நண்பர்கள் அதிக அக்கறை காட்டவில்லை. சிலர் நேரத்தை வீணாக்கினர்கள், சிலர் சோம்பலாக வேலை பார்த்தார்கள். இறுதியில் போட்டியில் அவர்கள் திட்டம் முழுமையாக முடிக்கப்படவில்லை. தோல்வி ஏற்பட்டதால் குமார் மனமுடைந்தானால் அந்த தோல்வி அவனை மேலும் யோசிக்க வைத்தது. அது நான் ஒருவனே என் கனவை நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கைதான் அவனுக்கு பாடமாக அமைந்தது. அவன் தனியாகவே அந்த ஆப்ஸை மேம்படுத்தத் தொடங்கினான். கல்லூரி நூலகத்தில் இரவு நேரம் வரை ஆராய்ச்சி செய்தான். ஆன்லைன் வகுப்புகள், யூடியூப் வீடியோக்கள், வெளிநாட்டு வலைத்தளங்கள் எல்லாவற்றையும் உபயோகித்து தன்னுடைய அறிவை விரிவுபடுத்தினான். மெல்ல மெல்ல ஒரு அடிப்படை செயலியை உருவாக்கினான். கிராமத்தில் உள்ள அப்பாவை அழைத்து அதை சோதனை செய்யச் சொன்னான். அப்பா மகிழ்ச்சியுடன் பயன்படுத்தினார். இது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கிறது குமார் என்றார். இன்னும் மேம்படுத்தினால் விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என்று கூறி அவனை பாராட்டினார். அந்த வார்த்தைகள் குமாருக்கு புதிய ஊக்கத்தை அளித்தன. கல்லூரி இறுதி ஆண்டில் மாணவர்கள் அனைவரும் வேலைக்கான கேம்பஸ் இன்டர்வியூக்கு தயாரானார்கள். பல நிறுவனங்கள் கல்லூரிக்கு வந்தன. அதில் குமார் மட்டும் தனது வாழ்க்கையின் நோக்கம் அந்த நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்பதை உணர்ந்தான். முதல் 2 நிறுவனங்களில் அவன் தேர்வாகவில்லை. ஒருபுறம் குடும்பத்தினர் அவன் வேலை பெறுவானா என்ற கவலையில் இருந்தனர். குமார் மனம் தளரவில்லை. என் இலக்கு வெறும் வேலை கிடைப்பதல்ல, என் அறிவால் சமூகத்துக்கும் பயன் தர வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் பெரிய லட்சியமாக இருந்தது. 3வது நிறுவனமாக ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனம் வந்தது. அங்கு நேர்காணலில் குமார் தன்னுடைய விவசாய செயலி பற்றிய திட்டத்தை விளக்கினான். அந்த நிறுவனத்தின் தலைவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டனர். உன் யோசனை சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்கிறோம் என்றனர். குமாரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது வெறும் வேலைக்கு கிடைத்த மகிழ்ச்சி அல்ல, தனது முயற்சி மற்றும் லட்சியத்தை மதிக்கப்பட்டதில் வந்த பெருமை. வேலைக்கு சேர்ந்த பின் குமார் தனது செயலியை நிறுவனத்தின் உதவியுடன் விரிவுபடுத்தினான். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் அந்த செயலியை பயன்படுத்தத் தொடங்கினர். பயிர் எப்போது விதைக்க வேண்டும், எப்போது உரமிட வேண்டும், வானிலை எப்படி இருக்கிறது போன்ற எல்லாவற்றையும் அந்த செயலி சொல்லித் தர ஆரம்பித்தது. இது குமாரின் லட்சியத்தை நனவாக்கியது. விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தர். எங்கள் உழைப்புக்கு துணையாக இருக்கிறாய் குமார் என்று கூறி பாராட்டினார்கள் கிராம மக்கள். குமார் மனம் மகிழ்ச்சியடைந்தான். சில ஆண்டுகளில் அந்த செயலி இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு பரவியது. வெளிநாடுகளிலும் கவனம் ஈர்த்தது. குமாரின் பெயர் ஊடகங்களில் வெளிவந்தது.
குமார் தனது முதல் சம்பளத்திலேயே பெற்றோருக்காக ஒரு புதிய வீடு கட்டினான். கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு கணினிகளை வழங்கினான். தனது ஊரில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தொழில்நுட்ப வகுப்புகள் நடத்தினான். ஒருநாள் குமாரின் பழைய கல்லூரியில் வெற்றி பெற்ற முன்னாள் மாணவர் என்ற விருதைப் பெற அழைத்தார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னால் நின்று குமார் மேடையில் பேசினான். நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இலக்கை விட்டுவிடாதீர்கள். பணம் இல்லை, வசதி இல்லை, ஆதரவு இல்லை என்றாலும் பரவாயில்லை. உழைப்பும் உறுதியும் இருந்தால் நாம் லட்சியத்தை அடைந்துவிடலாம். நான் கிராமத்து சிறுவன் இன்று உலக அளவில் பேசும் ஒருவனாக மாறியிருக்கிறேன். இதற்கு காரணம் என் கனவை விடாத மனப்பாங்குதான். மாணவர்கள் அனைவரும் கரகோஷத்துடன் கைத்தட்டினர். அன்றைய தினம் குமார் உணர்ந்தது, வாழ்க்கையில் வெற்றி என்பது பணத்தால் மட்டும் அளவிடப்படுவது அல்ல, சமூகத்திற்கு பயன் அளிக்கும் உண்மையான சாதனையே வெற்றி. அவன் எடுத்த பயணம் எளிதானது அல்ல, ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் அவனை வலுப்படுத்தியது. அவனுக்கு வாழ்க்கை சொன்ன பாடம்: லட்சியத்தை நோக்கி செல்லும் பயணத்தில் நம்பிக்கையும் உழைப்பும் தான் உண்மையான எரிபொருள்.